பாவங்களை சுட்டெரித்து பாவ விமோசனம் பெற்றுத்தரும் புண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் புது வசந்தத்தை அள்ளித்தரும் ரமலான் வசந்தம். கண்ணியமிக்க ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜும்மா பிரசங்கங்களின் தொகுப்பினை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ஊபா வானொலியில் நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி தொடருக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றார்கள். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்திலும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியும், வருடந்தோறும் நாங்கள் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் வகையிலே பல்வேறுபட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றோம். அவ்வாறு நாங்கள் வழங்கி வருகின்ற வானொலி நிகழ்ச்சி தொடர்களில் தனித்துவமான ஒரு நிகழ்ச்சி தொடர்தான் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சங்கைமிகு ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே நிகழ்த்தப்படுகின்ற ஜும்மா பேருரைகள் அல்லது குத்துபா பிரசங்கங்களின் தொகுப்புகளை உங்களுக்காக வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வருடத்துக்கான ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி பலாங்குடை.
தொடர்புகளுக்கு 074 30 30 330. இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய பண்டாரவளை நகரில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். இங்கு எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜெஸா, ட்ராம்ப், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை நீங்கள் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் சகல வயதினருக்குமான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கைக்கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டொய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பண்டாரவளை நகரில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறையினை கொண்டதாக இந்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் அமைந்திருக்கிறது. ஸ்நேகபூர்வமான வாடிக்கையாளர் சேவைகளை வழங்கி வருகிறார்கள். அதேபோல ஒவ்வொரு மாடிக்கும் இடையில் நீங்கள் பயணிப்பதற்காக லிப்ட் வசதிகளும் உங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கிறது. அதேபோல பண்டாரவளை நகருக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அல்லது பார்க்கிங் செய்வதற்கான வசதிகள் இல்லாமை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்துக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. மிக பிரமாண்டமான மிக விசாலமான ஒரு வாகன தரிப்பிடம் இருக்கிறது. அங்கே உங்களுடைய வாகனங்களை நீங்கள் பாதுகாப்பான முறையில் நிறுத்திவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தில் சர்வதேச தரத்திலான பிராண்டட் பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்வது போலவே உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கிஃப்ட் வவுச்சர்களை கொள்வனவு செய்து உங்களுடைய அன்பானவர்களுக்கு அன்பளிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தன்னுடைய லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு விசேட சலுகை வழங்கி வருகிறது. அதாவது லோயல்டி வாடிக்கையாளர்களின் பிறந்த மாதம் முழுவதும் அவர்கள் கொள்வனவு செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 10% விலை கழிவினை வழங்கவும் நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. இது 1 வருடத்துக்கோ 2 வருடங்களுக்கோ மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தங்களுடைய லைஃப் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் இந்த சலுகையினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர நீங்கள் கொள்வனவு செய்யும் அனைத்து பொருட்களுக்கான கொடுப்பனவுகளையும் வந்து நீங்கள் கோகோ பேமெண்ட் ஊடாக, அதாவது 3 தவணைகளில், வட்டியில்லா 3 தவணைகளில் செலுத்தக்கூடிய வசதிகளையும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் உங்களுக்கு செய்து தந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு 25% வரைக்கும் விசேட விலை கழிவுகளை வழங்கவும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. எனவே இந்த ரமலான் மாதம் முழுவதிலும் அதே போல நோன்பு பெருநாள் காலப்பகுதியிலும் நீங்கள் கொள்வனவு செய்யும் எல்லா பொருட்களுக்கும் 25% வரைக்கும் விசேட விலை கழிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல மிக விரைவில் சித்திரை புத்தாண்டு மலரவிருக்கிறது. அதை முன்னிட்டும் கூட தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான சிறப்பான சலுகைகளை வழங்க, சேவைகளை வழங்க ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே எண்ணிலடங்கா டிசைன்களில், கண்ணிலடங்கா வண்ணங்களில் நீங்கள் ஆடைகளை, சர்வதேச தரத்திலான பொருட்களை கொள்வனவு செய்வதாக இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் மாத்திரம்தான். இதன் பிரதான கிளை இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிளை நிறுவனம் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி, பலாங்குடை எனும் முகவரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகவும் பிரமாண்டமான 2 காட்சி அறைகள், அதே போல ஸ்நேகபூர்வமான வாடிக்கையாளர் சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஒரு வாடிக்கையாளர் எதிர்பார்க்கும் அனைத்து சலுகைகளையும் சேவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம். இதனூடாக நீங்கள் அவர்களுடைய வாடிக்கையாளர் சேவையினை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். 074 30 30 330 074 30 30 330 என்பது அவர்களுடைய வாடிக்கையாளர் சேவை இலக்கம். மிகவும் இலகுவான ஒரு இலக்கமாக காணப்படுகிறது. இதனூடாகவும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் வசந்தம் சுமந்து வருகின்ற குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்புக்குள் செல்லலாம். நேற்றைய தினத்திலும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே சங்கைமிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு மிக சிறப்பானதொரு குத்துபா பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டிருந்தது. இதன் தொகுப்பினை தான் நாங்கள் உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம். அதே போல இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் குறித்து அல் குர்ஆனிலே யவுமுல் ஃபுர்கான், உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டிய நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை
பத்ர் யுத்தம், பத்ர் போர் இடம்பெற்றொரு நாளாக இருக்கிறது. மதீனாவிலிருந்து சுமார் 153 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பத்ர் என்ற களம் அல்லது இடம் வந்து அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் 313 முஸ்லிம்களுக்கும் 1000க்கும் மேற்பட்ட குறைஷிகளுக்கும் இடையில் புனித போர் இடம்பெற்றிருந்தது. இதன் சிறப்புகள் குறித்து தான் நாங்கள் இன்றைய ரமலான் வசந்தம் வழங்குகின்ற குத்துபா பிரசங்கத்தினூடாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இதனை நிகழ்த்தியிருந்தார்கள் பசரை ரில்வானியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் அப்துல் பாசித் உஸ்மானி ஹசரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி خلق السماء بقدرته ودحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على الأرش كما يليق بجلاله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயனான அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் சாந்தி மதம் மேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் உயிருக்குயிரான உயிரிலும் மேலான கண்மணியான ஹசரத் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, நிரந்தரமான மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் தியாகங்கள், இரத்த தியாகங்கள் செய்த அத்துணை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரங்காலத்தோடு அத்திகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மூத்தவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை நம் வாழ்விலே எடுத்து நடக்கும்படியாக நமக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலம் வழிகாட்டி இருக்கிறானோ அவைகளில் நம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியாகவும் எவைகளை விட்டும் ஒதுங்கி எச்சரிக்கையாக வாழும்படியாக அல்லாஹ் நம்மை எச்சரித்திருக்கிறானோ அனைத்து பாவங்களிலிருந்தும் முற்றுமுழுதாக விரைவாக அவசரமாக தவிர்ந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மூத்தவர்களே, பெரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே 15 நாட்களை கடந்து 16வது நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் என்பது தனித்துவமான சிறப்பு மிக்க மாதம். அதே நேரத்திலே அதனுடைய சிறப்பை மேம்படுத்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வேதங்களையும் இறக்கிய மாதம் இந்த ரமலான். அது மட்டுமல்ல, குர்ஆன் பரிசுத்தமான ஃபுர்கான் அதை இறக்கிய மாதம் இந்த ரமலான். அதே நேரத்திலே இஸ்லாமியர்களின் வரலாறை அடையாளப்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களின் வரலாறு என்றே சொல்ல முடியுமான ஒரு பத்ர் போர்க்களத்தையும் உருவாக்கியது அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான். கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு 2ஆம் ஆண்டு சஹாபாக்களோடு இருக்கிற நேரம் ஒரு செய்தி கேள்விப்படுது. குறைஷிகளுடைய ஒரு வியாபார கூட்டம் ஷாம் தேசத்துக்கு போறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாம் தேசத்துக்கு போகும் அந்த குறைஷிகளின் அந்த வியாபார கூட்டத்தில் இருக்கும் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தின் அடிப்படையில் சஹாபாக்களோடு சேர்ந்து தயாராகிறாங்க. நாங்க போய் அந்த பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம்.
கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கெல்லாம் யோசிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளின் சொத்துக்களை கொள்ளையடிக்க சென்றார்களா என்றால் இல்ல. இதற்கு உலமாக்கள் பல காரணங்களை சொல்வார்கள். அதில் முதல் காரணம் என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து சஹாபாக்கள் வார நேரம் அவங்களோட வீடு விட்டுட்டு வந்தாங்க, கடைகளை விட்டுட்டு வந்தாங்க, உடுத்திருந்த ஆடைகளையும் கொடுத்து விட்டு வந்தார்கள். சில சஹாபாக்கள் காலில் போட்டிருந்த அந்த செருப்பு கூட கலட்டி எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். தங்களிடம் சொத்துகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சொத்துகள் இருக்கும் இடங்களையும் காட்டு கொடுத்து வந்தார்கள். இப்படி முஸ்லிம்களுடைய முழு சொத்துகளும் அபகரிக்கப்பட்டது அந்த மக்காவாசிகளினால். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் வியாபார நோக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், அதனால் அதை எங்களுக்கு எடுக்கலாம் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகிறார்கள். இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இந்த மக்காவாசிகள் முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக கருதுறாங்க. ஏனென்றால் அந்த மக்காவாசிகள் தன்னிடம் இருக்கும் முழு சொத்துகளையும் கொடுத்து, பெண்களில் இருக்கும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் ஷாமுக்கு போறாங்க. பெரிய ஒரு லாபகரமான வியாபார பொருள்களை எடுத்து வரலாம். இன்னும் சில ரிவாயத்தில் வருது, அவர்கள் பொருள்களை மட்டும் வாங்கி கொண்டு வர போகவில்லை, முஸ்லிம்களை அழிப்பதற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் வாங்கி கொண்டு வரலாம் என்று புறப்படுகிறார்கள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை அழிக்கும் நோக்கிலே துடிக்கும் அந்த காபிர்களின் பொருளாதாரத்திலே ஒரு பலகீனத்தை உண்டு பண்ண வேண்டும், பொருளாதார ரீதியான ஒரு பலகீனத்தை உண்டு பண்ண வேண்டும். அவர்களுடைய அதிகாரம், அவருடைய ஆளுமையிலே ஒரு பலகீனத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலே செல்கிறார்கள். கண்ணியமான அன்பான இன்னும் சில காரணங்களை சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது அவர்கள் ஷாம் தேசத்தை அடைந்து திரும்ப வருகிறார்கள். திரும்ப வரும்போது நபி அவர்களுக்கு வந்த செய்தி என்னன்னா, வெறுமனே ஒரு 30-40க்கும் இடைப்பட்ட மனிதர்கள் வராங்க. ஆனா அவர்கள் கொண்டு வந்த சொத்துகள் என்ன தெரியுமா? 1000 ஒட்டகங்கள் நிரம்ப சொத்துக்களை கொண்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 1000 ஒட்டகங்கள் நிரம்ப சொத்துக்களை கொண்டு வருகிறார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க அவர்களை பிடித்து அந்த பொருள்களை அடைய வேண்டும், தயாராகுங்க. நபி அவங்க யுத்தத்துக்கு தயாராக இல்ல. சஹாபாக்கள் இருந்த ஆயுதங்கள் எடுத்தார்கள். தற்காப்புக்காக வேண்டி அவர்களிடம் வலிமையா இருக்கும் ஆயுதங்களோடு கூடுதலாக ஒரு 8 வாட்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் புறப்பட்டு செல்ற நேரம் இந்த அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர் அவர் லேசிப்பட்ட ஆள் இல்ல. சுருக்கமான நேரம், நான் வரலாறை மற்றும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய இவர் சொல்லுவாங்க, யுகாலு லஹு தாஹியத்துல் அரப், அரபிகளில் மிகவும் தேர்ச்சி மிக்கவர், மிக பெரும் ஒரு புத்திசாலி, நுணுக்கசாலி என்று அவருக்கு பட்ட பெயர் சொல்வார்கள். இந்த அபூ சுஃபியான் என்ன தெரியுமா செய்கிறாரு? ஷாமுக்கு போற நேரம் இலேசான வழி மதீனா பாதையால போகணும், வார நேரமும் இலேசான பாதுகாப்பான வழி மதீனாவை வழியால செல்ல வேண்டும். ஆனால் இருந்தாலும் இவருக்கு ஒரு சந்தேகம், மதீனால வார நேரம் நபி அவங்களும் அவங்களோட கூட்டலும் எங்களை தாக்கிடுவாங்களோ என்ற பயத்தால கவனமாக வாராரு. விசாரிச்சு வார நேரம் ஒருவர் சொன்னாரு, நான் 2 பேர்களை அந்த தண்ணீர் அடிவாரத்திலே கண்டேன். இவங்க போனாங்க, போய் பார்த்த அந்த இடத்துல இந்த ஒட்டகத்துடைய சாணி இருந்தது. அந்த சாணியை தொட்டு பார்க்கறாங்க, கொஞ்சம் சூடா இருக்குது. சூடா இருந்த பிறகு அதை அப்படியே தேடி பார்த்து ஒரு ஈச்சப்பழ விதையை வெளியே எடுத்து அந்த ஈச்சப்பழ விதையை பார்த்து சொன்னாங்களாம், வல்லாஹி அஹாதா அலாயிஃபு யஸ்ரிப். சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்களாம் இந்த ஈச்சப்பழ விதை இது மதீனத்து மண்ணுக்கு சொந்தமானது என்றால் இங்கு மதீனா மக்கள் யாரோ வந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை உணர்ந்து மிக வேகமாக மதீனா பாதை அல்லாமல் யன்பு நோக்கி செங்கடல் வழியாக அவங்க மக்காவுக்கு போறாங்க. இருந்தாலும் பயம். லம்லம் இப்னு அம்ரில் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு குதிரை வீரரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க மக்கா வாசிகள்கிட்ட செய்தியை சொல்லி அவசரமாக எங்களுக்கு உதவி எடுத்துட்டு வாங்க. இவர் மிக வேகமாக இரவு பகலாக ஓடினாரு.
இரவு பகலாக ஓடி அங்க மக்காவை அடைந்து ஒரு மலைக்கு மேலே ஏறி தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து, அந்த நேரத்தில் ஆடைகள் எல்லாம் கிழித்து சத்தமிட்டு சொன்னாரு, அல்லுதைமா அல்லுதைமா, ஒரு ஆபத்து வந்து விட்டது, ஒரு ஆபத்து வந்து விட்டது. அபூ சுஃபியானுடைய சொத்து, அபூ சுஃபியானிடம் உங்களுடைய அனைத்து சொத்துகளும் இருக்கிறது, அவைகளை அடைவதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட்டமும் வந்து விட்டார்கள். அல் கௌஸ் அல் கௌஸ், எல்லாரும் உதவிக்கு தயாராகுங்கள் என்று அழைக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், முழு மக்காவும் கொந்தளிக்கிறது. இருந்த சொத்துக்கள் எல்லாம் அனுப்பி முடிஞ்சு இந்த நேரத்தில் அபூஜஹல் என்ன செய்கிறான்? இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தான். இந்த அபூஜஹல் என்ன செய்கிறான்? எல்லா மக்களுக்கும் அலான் செஞ்சான், எல்லா வீட்டிலையும் ஒவ்வொரு ஆண் வந்தே ஆக வேண்டும். அப்படி வரலன்னா அவருக்கு பகரமா இன்னொரு ஆண் அனுப்ப வேணும். சுப்ஹானல்லாஹ், சில மனிதர்கள் வற்புறுத்தலின் பேரிலே வந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லா குறைஷி காஃபிர்களும் வந்தாங்க, அபூ லஹப தவிர. அபூ லஹப் பயந்துட்டாரு. அபூ லஹப் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவருக்கு ஒருவர் கடன் கொடுக்க இருந்தது. சொன்னாரு, நான் கடனை மன்னிச்சிட்டேன், என் சார்பாக நீங்க போங்க என்று அவரை அனுப்பிவிடுகிறார். எல்லா மக்கத்து குறைஷிகளும் வாலிபர்கள் உட்பட சில ரிவாயத்தில் வருது 1300 நபர்கள் வாராங்க. கனிமான சகோதரர்களே, 200 குதிரைகள். சுப்ஹானல்லாஹ், குதிரை என்றால் லேசிப்பட்டது இல்ல. இந்த காலத்துல குதிரைகளுக்கு பெருசா விளங்குது இல்ல, யுத்த டேங்க் மாதிரி. அந்த காலத்துல 200 குதிரைகளோட வாராங்க. 800க்கும் மேற்பட்ட வாட்கள், 600க்கும் மேற்பட்ட அவருடைய கவசங்கள், 1000க்கும் மேற்பட்ட ஆண் வீரர்கள், எல்லாரும் ஒரு பெரும் படையாக சேர்ந்து வாராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானை பிடிக்க போறாங்க. ஆனா செய்தி வருது, அபூ சுஃபியான் மக்கா வழியாக மக்காவுக்கு போயிட்டாரு, சமீபமாயிட்டாரு. ஆனால் உங்களை அழிப்பதற்காக வேண்டி மக்கா குறைஷிகள் வாராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சங்கடமா போயிட்டு, ரமலானுடைய 12வது நாள் மதீனாவில இருந்து புறப்பட்டு இடையில் வந்து நிக்கிறாங்க. சஹாபாக்களோட மஷூரா செய்யறாங்க, என்ன செய்வோம்? கண்ணியமான சோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார வச்சு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சுஃபியானுடைய படையோட மோத இல்லை, நாங்க குறைஷிகளுடைய படையோட மோத போகிறோம், என்ன செய்யலாம்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க தயார். மதீனாவுக்கு போவோன்றீங்களா? திரும்ப போகலாம். அல்லது அவர்களோட போராடுவோம் என்று சொல்றீங்களா? நாம் அதற்கும் தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறாங்க, பெருசா ஒரு சந்தோஷம் இல்ல. திரும்ப சொன்னாங்க, அஷீரு அலைய, மஷூரா சொல்லுங்களே. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எழுப்பினாங்க, அதே மஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சாங்க, முகத்துல சந்தோஷம் இல்ல. மூணாவதா திரும்ப கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா எழும்பி சுப்ஹானல்லாஹ் ஒரு வாக்கியம் பேசினாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நினைக்கிறீங்களா நீங்க யுத்தத்துக்கு போற நேரம் உங்களோட சேர்ந்து வந்துட்டு அந்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் போர் செய்யுங்க, நாங்க வரமாட்டோம் என்று சொன்னதை போல நாங்களும் சொல்லுவோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யுத்தத்துக்கு போனா உங்களோட சேர்ந்து நாங்க வருவோம். எந்த அளவு தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்கட கடைசி உசுரை தாண்டி தான் உங்கள்கிட்ட வர வேணும். சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த மிக்தாதுடைய இடத்துல நான் இருந்திருந்தால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல சந்தோஷம், ஆனா பூர்ணமான சந்தோஷம் இல்ல. நாலாவது தடவை திரும்ப கேட்கிறாங்க, அஷீரு அலை, திரும்ப மஷூரா சொல்லுங்க. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, முதல்ல பேசின 3 பேரும் மக்காவாசிகள். நபி அவர்கள் 4வது தடவை கேட்கிற நேரம் அன்சாரிகள் மதீனா வாசிகளின் ஒரு தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி சொன்னாங்க, கஅன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், கஅன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், நாங்க நினைக்கிறோம் நீங்க திரும்ப திரும்ப எழுப்பாட்டுவதற்கு காரணம் நாங்க மதீனா வாசிகள் எதையாவது பதில் எதிர்பார்க்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ், அஜல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅத் உங்களுடைய ஏதாவது பதில் வர வேணுமே. கண்ணியமான அன்பான சொல்ல கொஞ்சம் யோசிங்க, அந்த சஹாபாக்களுடைய உணர்வை நபி அவர்கள் எவ்வளவு புரிந்திருந்தார்கள். நாங்க ஒரு மஷூரா முடிவெடுக்கிற நேரம் தலைமத்துவத்தின் பண்பு என்ன தெரியுமா? அந்த மஷூராவின் முடிவு யாரை பாதிக்குமோ அவர்களுடைய மஷூராவை எடுக்க வேண்டும். நாங்க நினைச்ச மாதிரி மஷூரா எடுத்துட்டு வாங்கன்னா வரப்போறாங்க.
இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை ஒன்றிணைத்து கொண்டு போட வேண்டும், கியாமத் வரைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தூர நோக்கோட மதீனால ஏதாவது ஒரு பதில் வந்தா நல்லமே. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? யா ரசூலல்லாஹ், உங்களோட கையில நாங்க பைய செய்திருக்கிறோம், நாங்க உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறோம், நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் நாங்கள் தயார். நீங்கள் எங்களிடம் கேட்காம யமன் தேசத்தை நோக்கி எங்கள் குதிரையை ஓட்ட சொல்கிறீங்களா? எங்கட உம்மத்துக்கு, ஏன மனைவிக்கு, ஏன பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நான் யோசிக்க மாட்டோம். யா ரசூலல்லாஹ், நாங்க போவோம். நீண்ட வாசகம் பேசுறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல சரியான சந்தோஷம். இப்ப சொன்னாங்க, நாங்க எல்லாம் தயாராகிறோம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, 313 சஹாபாக்கள், வெறுமனே 8 வாட்கள், தற்காப்புக்காக இருந்த சில ஆயுதங்கள், வெறுமனே 2 குதிரைகள். ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கட, அடுத்தது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கட 70 ஒட்டகங்கள். இப்ப பிரயாணம் போறனாலும் நடந்து போவேலா, சில கிலோமீட்டர் போவேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் வீதம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திலே 3 பேர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்தது அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல பிரயாணம் செய்றாங்க. கொஞ்ச நேரம் வந்தா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கணும், இவங்க ஏறணும். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இறங்குவானா, நாங்க நடந்து வரோம், நீங்க அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்துமா பிஅக்வா மின்னி வலா அன பிஅக்னா அனில் அஜ்ரி மின்குமா. என்ன சஹாபாக்களே, நீங்க நினைச்சீங்களா எனக்கு கூலி தேவையில்லைன்னு? நான் வெறுமனே சொகுசாக அந்த பதிலே வந்து இறங்கி நீங்கள் சிரமப்படும் அந்த சிரமத்தை சகிக்காமல் அதற்கு கிடைக்கும் கூலியை விட்டும் நான் என்ன தேவையில்லாதவன் நினைக்கிறீங்களா? அந்த சிரமத்தின் கூலி எனக்கும் வேண்டும். அது மட்டுமல்ல, உங்க 2 பேரை விட நான் ரொம்ப பலசாலி. சுப்ஹானல்லாஹ். மாறி மாறி பிரயாணம் செஞ்சு அந்த பத்ரை அடைகிறார்கள். கண்ணியமான அன்பான சோதர்களே, பத்ருக்கு சமீபமாகிற நேரம் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அந்த நேரத்தில் நிக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை முடிவு செஞ்சு கூடாரங்கள் அமைப்பதற்கு தயாராகும் போது ஒரு சஹாபி வந்தாரு, ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த இடத்தை தெரிவு செஞ்சது அல்லாஹ் சொன்னதாலயா? அல்லாஹ் சொல்லிருந்தா எங்களுக்கு மாற்று செய்யல, இங்க தான் தங்கணும். அப்படி இல்லைன்றால் நீங்கள் நினைத்து இந்த இடம் யுத்தத்துக்கு தகுந்தது என்று அல் ஹர்பு வல் மக்கீதா உங்கள் அபிப்பிராயத்தின் அடிப்படையில் தங்கினீர்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோட ஆர்டர் இல்ல, நான் நினைச்ச இந்த இடம் நல்லா இருக்கும். சொன்னாங்க ஹப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், இந்த இடம் சரி வராது. அவங்க சொன்னாங்க, பத்ரிலே பல கிணறுகள் இருந்தது, அந்த கிணறுடைய தொங்கலுக்கு நாங்கள் போவோம், அந்த இடத்திலே நாங்கள் நின்று முன்னால் உள்ள எல்லா கிணறுகளையும் கல்லு போட்டு அடைச்சிட்டு எங்களுக்கு பின்னால் ஒரு ஹவுலை கட்டி அதற்குள்ளால தண்ணி எல்லாம் சேமித்து வைத்து நாளைக்கு நாங்க யுத்தத்துக்கு தயாராகினா அவங்க காலையில வருவாங்க தண்ணி குடிக்க. ஆனால் தண்ணி குடிக்க அவங்களுக்கு இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சாங்க. அவங்க நபி என்பதை மறுக்க இல்ல. இருந்தாலும் தோழர் சொல்லும் அந்த மஷூரா சிறப்பாக எழுதினாங்க. அவர் அனுபவசாலி. அந்த மஷூராவை எடுத்தாங்க, அங்க போய் தங்கினாங்க. கண்ணியமான அன்பான சோதர்களே, இப்ப போனதுக்கு பின்னால சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஒரு கூடாரம் அடிப்போம், இரவுல ஏதாவது ஆபத்து வரலாம். ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைக்கு கீழால சில வாலிபர்கள் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காவலுடைய ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக அன்று இரவு சஹாபாக்கள் எல்லாரும் தூங்கினாங்க, ஆனால் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க இல்ல. ஒரு மரத்தின் கீழால இருந்து இரவு இரவாக அழுது அழுது அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு கொண்டிருந்தாங்க.
உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க 313 பேர் இருந்தோம், அங்க 1000 பேர் இருந்தாங்க. ரொம்ப சத்தம், ஆடல், நடனம், பாடல், எல்லாரும் கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல சரியான கவலை. போனாங்க, கிபிலாவை முன்னோக்கினாங்க. அவங்க வெறுமனே இஸார் ஒன்றும் ஒரு சாரனும் ஒரு வேட்டியும் மேலால் ஒரு போர்வையும் போத்திருந்தாங்க. நபி அவங்க 2 கைகளை உயர்த்தினாங்க. இரவு முழுக்க துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்கு தந்திருக்கிறாய், அஞ்சிஸ்லி மா வஅத்தனி, எனக்கு வாக்களிச்சதை நீ நிறைவேற்றியாக வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்ல், யா அல்லாஹ், இந்த சமூகம் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் கியாமத் வரைக்கும் உன்னை இபாதத் செய்யும் ஒரு சமூகம் இருக்க மாட்டார்கள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, லேசிப்பட்ட ஒரு ஷஹாதா இல்ல, லேசிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழிச்சிராத. இரவு அழுறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அவங்களோட போர் அப்படியே கீழே கலண்டு விழுது. பின்னால போய் கெட்டி பிடிச்சு சொன்னாங்க, கஃபாக முனாஷததுக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடம் கேட்கும் இந்த கேள்வி போதுமானது, அல்லாஹ் அவன் அளித்த வாக்கை நிறைவேற்றுவான். கண்ணியமான அன்பான மேலான சோதர்களே, இரவு முழு அப்படியே கழியுது. ஆனா சஹாபாக்களுக்கு அமைதியான தூக்கம். எந்த அளவு அமைதியான தூக்கம்னா, காலையில சில சஹாபாக்கள் எழும்புறாங்க, குளிப்புடைய கடமை உண்டாக இருக்கிறது. கண்ணியமான சோதரர்கள், யுத்த களம், ஆட்கள் குறைவு, எதிரிகள் ரொம்ப பலசாலிகள். ஆனாலும் அல்லாஹ் ஒரு உள்ளத்திலே அமைதியை கொடுத்த நல்ல தூக்கம். காலையில எழும்புறாங்க. சில சஹாபாக்களுக்கு குளிப்பு கடமையாவே ஷைத்தான் உள்ளத்துல போட்டான், யுத்த களத்துல இருக்கிறீங்க, குளிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறீங்க, இந்த நேரத்துல எப்படி போர் செய்யறது என்ற உள்ளத்திலே ஊசலாட்டத்தை கொண்டு வருகிறான். இரக்கமுல் அல்லாஹ் ஒரு சிறு மலை இறக்கினான். அந்த நேரத்திலே அவர்களுடைய அந்த தூக்கத்தில் இருந்த அந்த களைப்பையும் இல்லாமாக்கி, அவர்களுடைய உடல்களையும் சுத்தமாக்கி, அவருடைய கால்களையும் அல்லாஹ் அதிலே உறுதிப்படுத்தினான் என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமான அன்பான மேலான சோதர்களே, இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில சஃப்புகளாக நிறுத்தாற்றாங்க. யுத்த களத்துக்கு 313 பேர் மாத்திரம் என்று அப்படியே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்ய விட இல்ல, 313 சஹாபாக்களையும் அழகான முறையில வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்துற நேரம் சவாத் இப்னு உஸையா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி இருந்தாங்க. கட்ட வயிறு முன்னுக்கு தள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒரு குச்சியை வச்சு சஹாபாக்களுடைய வரிசைகளை சீர்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் அவர் முன்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. கம்பால வயித்துல குத்தி சொன்னாங்க, சவாத் இஸ்தவி, சஃப்ல சரியா இருங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டு வாரா, மறுவா அப்படியே இருக்கிறாங்க. 2 தடவை 3 தடவை குத்துற நேரம் சொன்னாரு, அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ரொம்ப வலிக்கிறதுக்கு நீங்க குத்திட்டீங்களே. அப்படியே உட்கார்ந்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. கேட்டாங்க, சவாத் இப்ப என்ன செய்யணும்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன முறை? நீங்க எனக்கு குத்தினா திரும்ப நான் குத்த வேண்டும், நான் உங்களுக்கு நீங்க எங்க குத்தினீங்களோ அத மாதிரி நான் குத்த வேணும். சொன்னாங்க, அனுமதி கொடுக்கறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கவலையில பதட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த சவாத் இப்னு உஸையா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. நபி அவங்களோட சமீபத்தில் வந்தாங்க. நபி அவங்களோட மேனி அப்படியே கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன சவாத், நீங்க சொன்னது என்ன, செய்யறது என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன வாழ்க்கையின் கடைசி ஆசை என்ன தெரியுமா? ஏன கடைசி ஆசை என்ன தெரியுமா? அந்த முஸ்ஜில்தி பிஜில்தி, நான் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சேன், யா அல்லாஹ், நான் மௌத்தா போறதுக்கு முதல்ல ஏன மேனி நபி அவங்களுடைய மேனியோட எந்த திரையில்லாமல் பட வேணும். அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பமாக தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சவாத் இப்னு உஸையா ரலியல்லாஹு தஆலா அந்த பத்ர் களத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகள் எல்லாம் நிறுத்தாட்டி உற்சாகப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் அழகான முறையில படை 2 படைகளா பிரிச்சாங்க. ஒன்று முஹாஜிர்களுடைய ஒரு படை, இன்னொன்று அன்சாரிகளுடைய படை. மதீனா வாசிகளின் ஒரு படை, மக்கா வாசிகளின் படை என்று 2ஆக பிரிச்சு அங்க முஹாஜிர்களுக்கு தலைவராக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அன்சாரிகளுக்கு தலைவராக ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நிரூபிச்சு 2 பேருடைய கையில 2 வெள்ளி கொடிகளை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு முன்னால அவர்கள் 2 கூட்டத்துக்கும் ஒரு பொது தளபதியாக போவ ஒரு கருப்பு கொடியை கையில கொடுத்தாங்க.
பிறகு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, வலது புறமாக போகும் படையணிக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் தலைமை தாங்குவாங்க, இடது பக்கமாக போகும் அந்த படையணிக்கு ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க படை தளபதியாக இருப்பாங்க. பிறகு சொன்னாங்க, பாதுகாப்புக்காக வேண்டி பின்னால ஏதாவது ஆபத்து வருமாக இருந்தால் அதற்கு என்றும் கைஸ் இப்னு ஸஅஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை நியமிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இருந்து எல்லாம் கவனிக்கிறாங்க, சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்ப காலத்தின் போர் முறை என்னன்னா, முதல்ல எல்லாரும் சேர்ந்து மோதிக்கிறது இல்ல. இந்த நேரத்தில் காஃபிர்கள் அந்த 3 பேர் முன்னால வந்தாங்க, உத்பா, ஷைபா, வலீத் 3 பேர் வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் அக்ரிஜ் இலைனா, எங்களுக்கு ஆள் அனுப்புங்க, நேரடியா மோத வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து அன்சாரிகள்ல 3 சஹாபாக்களை தெரிவு சொல்லி சொன்னாங்க, நீங்க போங்க அவங்களோட போராடுங்க. இவங்க முன்னால போய் நின்னாங்க. அந்த ஷைபா கேட்டாரு, யாரு நீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்க மதீனா வாசிகள். அந்த நேரத்தில் ஷைபா சொன்னாரு, எங்களுக்கு மதீனா வாசிகளோட கோபம் இல்ல, அவங்களோட போர் செய்ய தேவையில்லை, அவங்களோட போர் செய்யறது எங்களுக்கு கேவலம். அக்ரிஜ் இலைனா அக்ஃபானா மின் கௌமினா, எங்கட கூட்டத்துல இருந்து நல்ல பலசாலிகளான மக்களை அனுப்புங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் யா ஹம்ஸா, ஹம்ஸா எழுமுங்க. கும் யா அலி, அலி எழுமுங்க. கும் யா உபைதா, உபைதா இப்னு ஹாரிஸ் நீங்க எழுமுங்க. 3 சஹாபாக்களும் போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, வலீதோட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர் செய்றாங்க, ஷைபாவோட உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர் செய்றாங்க, உத்பாவோட ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர் செஞ்சு அந்த 3 பேரையும் கொலை செய்றாங்க. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, பிறகு அந்த போர் தொடர்ச்சியாக நடக்கிறது. இந்த அளவு என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டாங்க. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க வாளை ஏந்தினோம், ஒரு காஃபிரை விட்ட வாளை ஏந்திட்டு நாங்க பார்த்தா அவருடைய தலை இல்ல. கைதிகள் பிடிபட்டு வர நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப உயரமானவங்க, எந்த அளவுனா குதிரையில இருந்தா அவங்களோட கால் கீழே படும். ஆனா ஒரு கட்ட சஹாபி பிடிச்சு கொண்டு வராங்க. சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரே நீ பிடிக்க இல்ல. அந்த சஹாபி சொன்னார், இல்ல நான் தான் பிடிச்சேன். அப்பாஸ் சொன்னாங்க, இல்ல நான் இவர் பிடிக்க இல்ல. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்குத், சஹாபி நீங்க மௌனமாக இருங்க. ஐயதக்கல்லாஹு பிமலக்கின் கரீம், அல்லாஹ் கண்ணியமான மலாயிகாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று சொல்வார்கள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நேரடியாக 1000க்கும் மேற்பட்ட மலாயிகாமார்களை இறக்கி அந்த களத்திலே உதவி செய்து அந்த சஹாபாக்களுடைய வெற்றிக்கு காரணமாக்கினான். கண்ணியமான மேலான அன்பான சகோதரர்களே, இந்த வரலாற்றில் நாங்க படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் வெற்றி கொண்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் மேல இருந்த நம்பிக்கை. அல்லாஹ் மேல இருந்த நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்ததாக இருந்தாலும் சஹாபாக்கள் முஸ்லிம்களாக இருந்தாங்க. நாங்களும் நிறைய போர்களை பார்க்கிறோம், நாங்களும் எதிர்பார்க்கிறோம் முஸ்லிம்களுக்கு எப்போ உதவி வரும். அல்லாஹ்வோட உதவி பதிலில் வந்தது எங்களுக்கு வராதா? ஹுனைன்ல வந்த உதவி எங்களுக்கு வராதா? கண்ணியமான அன்பான சகோதரர்களே, ஆனால் கொஞ்சம் யோசிங்க. நாங்க துஆ செய்றோம், அல்லாஹ்வோட உதவி எதிர்பார்க்கிறோம், ஆனால் அந்த சஹாபாக்கள் முஸ்லிம்களாக இருந்தாங்க, நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோமா? முஸ்லிம் என்று சொன்னால் நாம் பேர்ல இருக்கிறோம். எங்கட தொழுகை எவ்வளவு சீராக இருக்கிறது, எங்கட நோன்பு எவ்வளவு சீராக இருக்கிறது, ஹராத்துடனான தொடர்பு எங்களிடத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறது, எவ்வளவு எங்கட வாழ்க்கையிலே ஹராத்துடன் தொடர்பு பட்டு இருக்கிறோம். நஊது பில்லாஹி மின்ஹா, விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு சாராயம் மதுபோதைகளை பாவித்துக் கொண்டு அல்லாஹ் மேல திசை திரும்பாமல் நாங்க நினைக்கிறோம், ஏண்ட உதவி அல்லாஹ்வோட உதவி என்னிடத்தில் வர வேணும். கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, அதனால முதலாவது நாங்க விளங்க வேணும், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. ஆனால் அந்த முஸ்லிம்களாக இருக்கும் போது அதே நேரத்தில் உலமாக்கள் எழுதுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான திட்டமிடல், அழகான தூர நோக்கு, அழகான சஹாபாக்களை அமைத்தல், அதே நேரத்தில் அனைத்து சஹாபாக்களுடைய உள்ளத்தையும் வென்று ஒன்றிணைத்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய மிக பெரும் வெற்றிக்கு காரணமாக ஆக்கினான். எனவே கண்ணியமான அன்பான மேலான சகோதரர்களே, அந்த ரமலானுடைய பத்ர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அந்த நாளிலே நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையை இந்த ரமலான்ல திருத்திக் கொள்வோம், நல்ல அமல்களை கூட்டிக் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், ரமலான் அல்லாஹ் பெரிய ஒரு சந்தர்ப்பமாக
தந்திருக்கிறான். ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்துடைய நன்மை. நிறைய பேருடைய வலம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரமலான்ல சதகாக்கள் அதிகமா கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையும் அதுதான். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்துல மிக வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக மக்களுக்கு நலவு தர்மம் செய்பவர்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் கண்ணியமான அன்பான சோதர்களே, சதகாக்கள் செய்ய வேண்டும், ஹதியாக்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று தான், நாங்க வருஷம் ஜகாத்தை கொடுக்கிறோம். வருடம் ஜகாத்தை ரமலான நிறைய பேர் பழக்கி இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஜகாத்தை கொடுக்கிற நேரம் நாங்க எவ்வளவு அழகா கொடுக்க வேண்டும். நிறைய பேர் ஜகாத்தை கொடுக்கிறோம், கணக்கு முன்பின்ன இருக்குது, சரியானவர்களை அடைவது இல்லை, அல்லது யாருக்கு கொடுக்க வேணுமோ ஏழையாக இருக்க வேண்டும், அந்த 8 கூட்டத்தினர் இருக்க வேண்டும், அவங்கள பார்க்காம கொடுத்தோண்டா வருஷம் நாங்கள் ஜகாத் கொடுக்கிறோம். ஆனால் அந்த ஜகாத் நிறைவேறாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சில ஊர்கள்ல பைத்து ஜகாத் என்ற அடிப்படையில் இயங்கி வராங்க. அவங்க முழு பொறுப்பையும் அவர்கள் பொறுப்பெடுத்து இருக்கிறாங்க. ஒரு வக்கீலாக வைத்து நாங்க எங்கட பொருளை கொடுக்கிற நேரம் அதை தகுதியானவங்கள்ட்ட போய் சேர்க்கிறாங்க. எனவே கண்ணியமான அன்பான மேலான சோதர்களே, இந்த ரமலான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 லட்சம் நரகவாதிகளை ஒவ்வொரு நாளும் சுவர்க்கவாதிகளை ஆக்குறான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ், நீ மகா கிருபையாளனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், சகல சக்திக்கும் நீதான் சொந்தக்காரன். யா அல்லாஹ், நாம் எல்லாம் தேவை உள்ளவர்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட தேவைகளை நீ அறிந்தவன். யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், எங்கட கஷ்ட நஷ்டங்களை லேசாக்கி. யா அல்லாஹ், எங்க நோய்களை லேசாக்கி. யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நிறைய பாவங்களை செஞ்சுட்டு கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், ரமலானுடைய காலத்திலே கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், நீ ரஹ்மத்தை அள்ளி பொழியும் மாதத்திலே இருந்து கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், ரொம்ப இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ், உம்மாவிட 70 மடங்கு நீ பாசம் உள்ளவன். யா அல்லாஹ், பரிசுத்தமான இடத்திலே இருந்து கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், பரிசுத்தமான காலத்திலே கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், நோன்பு நோற்றவர்களாக கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்க எல்லாத்துல பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், பாவத்தோடு எங்களை மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், தௌபா இல்லாத மௌத்தை உண்டாக்கிறாதே. யா அல்லாஹ், பாவம் செஞ்ச நிலைமையில மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், கடன் கொடுக்க இருந்த நிலைமையில மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், அநியாயம் செஞ்ச நிலைமையில மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், உம்மாவை பகைச்ச நிலைமையில மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், பாப்பாவோட கோவிச்ச நிலைமையில யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மற்றவர்களின் சொத்துக்களை அபகரித்த நிலைமையில எங்களை மௌத்தாக்கிறாதே. யா அல்லாஹ், மௌத் ஒரே ஒரு தடத்தான் வரும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு எந்த பாக்கியமும் இல்லை. யா அல்லாஹ், தொழ முடியாது. யா அல்லாஹ், ஜகாத் கொடுக்க முடியாது. யா அல்லாஹ், நோன்பு பிடிக்க முடியாது. யா அல்லாஹ், இருக்கும் காலத்தில் மாத்திரம் நான் அமல் செய்யலாம். யா அல்லாஹ், இந்த அமல்களை சிறப்பாக செய்யும் தௌஃபீக் தந்திரி. யா அல்லாஹ், அந்த கடைசி மூச்சை உனக்கு விருப்பமான அமல்ல மௌத்தாக்கி. யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்க உயிரை எடுத்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், காபத்துல்லாஹ்ட திரையை பிடித்து துஆ செய்து கொண்டிருக்கும் நிலைமையில எங்க உயிரை எடுத்திரு. யா அல்லாஹ், குர்ஆன் ஓதுற நிலைமையில எங்களை மௌத்தாக்கி. யா அல்லாஹ், சுஜூதுல மௌத்தாக்கி. யா அல்லாஹ், எத்தனையோ வாலிபர்கள் மோசமான நிலைமையில மௌத்தா போறாங்க. யா அல்லாஹ், அந்த மோசமான நிலைமையில எங்களை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்க உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ், அவனோட ஆயுள்களை பறக்க செய்ய. அல்லாஹ், அவங்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்கி. அல்லாஹ், எத்தனை உம்மா வாப்பா நோயாளிகள். அல்லாஹ், அவன் நோய்களை லேசாக்கி. அல்லாஹ், எத்தனை உம்மா வாப்பா கடனாளிகள். அல்லாஹ், அந்த கடன்களை லேசாக்கி. அல்லாஹ், எத்தனை உம்மா வாப்பா கபராளிகள். அல்லாஹ், எங்களால் எந்த உதவியும் செய்யல. அல்லாஹ், எங்களுக்கு நல்ல அமல்கள் மட்டும்தான் அனுப்ப முடியும். அல்லாஹ், எங்களோட அமல்களால் அவனோட கபர்களை பிரகாசமாக்கி. அல்லாஹ், ஒளிமயமானதாக ஆக்கி. அல்லாஹ், ஜன்னத்தாக ஆக்கி. அல்லாஹ், அல்லாஹ், அதே போல எங்களோட மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. அல்லாஹ், அவனோட ஆயுள்களை பறக்க செய்ய. அல்லாஹ், ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்கி. அல்லாஹ், பேணுதலான வாழ்க்கை நசீபாக்கி. அல்லாஹ், அல்லாஹ், பெண்களை சீரியலுக்கும் சினிமாவுக்கும் யஹூதிகள் அடிமையாக ஆக்கிட்டாங்க. யா அல்லாஹ், குர்ஆன்ல பலஹீனம். யா அல்லாஹ், தொழுகையில பலஹீனம். யா அல்லாஹ், பக்குவத்துல பலஹீனம். யா அல்லாஹ், பேச்சில பலஹீனம். யா அல்லாஹ், அல்லாஹ், நீனே போதுமானவன். யா அல்லாஹ், நல்ல பக்குவத்தை நசீபாக்கி. அல்லாஹ், ஃபர்தாவுடைய வாழ்க்கை நசீபாக்கி. அல்லாஹ், அல்லாஹ், நல்ல கல்விமான்களா சீதேவிகளா மாற்றி தந்திரி. அல்லாஹ், நல்ல ஒழுக்கமுள்ள சமூகமாக எங்களுக்கு மாற்றி தந்திரி. அல்லாஹ், இரக்கமுர் ரஹ்மானே, எங்கட சிறார்களை பாதுகாத்திரி. அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை பாதுகாத்திரி. அல்லாஹ், ரொம்ப பயங்கரமான காலத்திலே வாழ்கிறோம். யா அல்லாஹ், இந்த காலத்துல கூட ஈமான பாதுகாக்க முடியாமல் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாட்டுக்குள்ளால வாழ முடியாமல் இருக்கிறோம். யா அல்லாஹ், திரும்பும் திசையெல்லாம் பாவத்துடைய சூழல். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட சின்னவங்களை பாதுகாத்திரி. அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை பாதுகாத்திரி. அல்லாஹ், விபச்சாரத்துக்கு அடிமையாக ஆக்கிறாதே. அல்லாஹ், போதைக்கு அடிமையாக ஆக்கிறாதே. அல்லாஹ், தொழுகை இல்லாத பிள்ளைகளை ஆக்கிறாதே. அல்லாஹ், கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அந்த பிள்ளைகளை பற்றி எங்களிடம் விசாரிக்கப்படும். யா அல்லாஹ், அந்த நேரத்திலே அமானிதத்தை சரிவர நிறைவேற்றிய பிள்ளைகளா எங்களை
கபூல் செய்ய அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை கபூல் செய்ய அல்லாஹ். அல்லாஹ் குடும்பத்துல சில வாப்பா சொர்க்கம் போவாங்க அல்லாஹ், ஆனா புள்ள நரகம் போவாங்க அல்லாஹ், கணவன் சொர்க்கம் போவாங்க அல்லாஹ், மனைவி நரகம் போவாங்க அல்லாஹ். அப்படிப்பட்ட மோசமான நிலைமையை எங்கட குடும்பத்துக்கு உருவாக்கிறாதே அல்லாஹ். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில குடும்பமாக அல்லாஹ் ஜன்னத்தை அடையும் நசீப தந்திரியா அல்லாஹ். எங்களால கேட்க மட்டும்தான் ஏலும் யா அல்லாஹ், கொடுக்க தகுதியானவன் நீ மட்டும்தான் யா அல்லாஹ். விருதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு எங்களை சொந்தக்காரர் ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் இந்த ரமலானின் மூலம் எத்தனையோ மனிதர்களை நீ சீதேவிகளாக மாத்துறாயா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்களை எல்லாத்தையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எத்தனையோ ரமலான்கள் சில மனிதர்களுக்கு பதுவா செய்தியா அல்லாஹ். அந்த கூட்டத்தை விட்டு எங்களை எல்லாத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் மிஞ்சி இருக்கும் ரமலானை உருக்கு விருப்பமாக கழிக்கும் தௌஃபீக் எங்களை எல்லாருக்கும் தந்திரியா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியிலும் நேற்றைய தினம் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே நிகழ்த்தப்பட்ட குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பினை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த குத்துபா பிரசங்கத்தினை நாங்கள் நேற்றைய தினம் எமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக நேரலையாகவும் வழங்கியிருந்தோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இந்த விசேட குத்துபா பிரசங்கத்தினை நிகழ்த்தியிருந்தார்கள் பசரி ரில்வானியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் அப்துல் பாசித் உஸ்மானி ஹசரத் அவர்கள். இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன் இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடத்திலும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய நீங்கள் பண்டாரவளை நகரில் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் மாத்திரம்தான். பண்டாரவளை நகரை எடுத்துக்கொண்டால் மிக பிரமாண்டமான அதே போல குளிரூட்டப்பட்ட காட்சி அறையினை கொண்ட ஒரே நிறுவனமாக இந்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் காணப்படுகிறது. அதிவிசாலமான வாகன தரிப்பிட வசதியும் இருக்கிறது. எனவே பண்டாரவளை நகருக்கு வருகின்ற ஏனைய வாடிக்கையாளர்களுக்கு போல உங்களுக்கு வாகன தரிப்பிட வசதி பிரச்சனை இருக்காது. நிதானமாக நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நிறுத்திவிட்டு பாதுகாப்பான
முறையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட காட்சியறையாக காட்சியளிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மாடிக்கும் இடையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வாடிக்கையாளர்களுக்கு லிப்ட் வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. எனவே மாடி படிகளில் ஏறி இறங்கி நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. லிப்ட் ஊடாக ஒவ்வொரு மாடிகளுக்கும் சென்று உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்க கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் பல்வேறுபட்ட சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்குமான கிஃப்ட் வவுச்சர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் கொள்வனவு செய்து அன்பளிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ரமலான் மாதத்தில் அதே போல நோன்பு பெருநாள் காலத்தில் சித்திரை புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்ட காலப்பகுதியில் உங்களுடைய அன்பானவர்களுக்கு நண்பர்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு அன்பளிப்பு செய்வதாக இருந்தால், ஒரு பரிசிலை கொடுப்பதாக இருந்தால் ஃப்ரண்ட்லைன் நிறுவனமிடமிருந்து இந்த கிஃப்ட் வவுச்சர்களை நீங்கள் கொள்வனவு செய்து அன்பளிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான பல சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய பிறந்த மாதம் முழுவதும், அதாவது இந்த மார்ச் மாதம் என்று வைத்துக் கொள்வோம், மார்ச் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் முழுவதும் அவர்கள் கொள்வனவு செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 10% விலை கழிவினை வழங்க தீர்மானித்திருக்கிறது. இது இந்த வருடத்துக்கோ அல்லது எதிர்வரும் ஒரு சில வருடங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. ஆயுள் முழுவதும், வாடிக்கையாளரின் ஆயுள் முழுவதும் அவருடைய பிறந்த மாதத்தில் கொள்வனவு செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 10% விலை கழிவை வழங்க ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. இது எந்த ஒரு லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கும் கிடைக்காத ஒரு சலுகையாக காணப்படுகிறது. எனவே நீங்களும் முந்திக் கொண்டால் உங்களுக்கும் இந்த லோயல்டி வாடிக்கையாளர் என்ற பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய இந்த சலுகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீங்கள் கொள்வனவு செய்யும் அனைத்து பொருட்களுக்குமான கொடுப்பனவுகளை 3 தவணைகளில், அதுவும் வட்டியில்லா தவணை முறையில் செலுத்துவதற்கான வசதிகளையும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் செய்து தந்திருக்கிறது. கோகோ பேமெண்ட் ஊடாக நீங்கள் இந்த கொடுப்பனவுகளை 3 மாதங்களில் வட்டி இல்லாமல் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு 25% வரைக்கும் விசேட விலை கழிவுகளை வழங்க ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது. எந்த வங்கி கணக்கை நீங்கள் வைத்திருந்தாலும் அந்த வங்கி கணக்கின் ஊடாக இந்த 25% விலை கழிவினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சர்வதேச தரத்திலான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தான். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, டிராம்ப், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த அனைத்து பொருட்களையும் நீங்க ஒரே கூரையின் கீழ் நியாயமான விலையில மிகவும் நம்பகத்தன்மையோட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல சகல வயதினருக்குமான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கைக்கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டொய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் நீங்க இந்த ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் காட்சியறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் காட்சியறை இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவிளை என்ற முகவரியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல கிளை நிறுவனம் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி, பலாங்குடி எனும் முகவரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொலைபேசி இலக்கம் 074 30 30 330. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மிகவும் இலகுவான ஒரு தொலைபேசி இலக்கம் 074 30 30 330 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போனாலும் விசேட சலுகைகள், விலை கழிவுகள் மற்றும் ஏனைய சேவைகள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைத்து வயதினருக்குமாக புதிதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற புதிய டிசைன்களிலான ஆடைகள் குறித்த தகவல்களையும் நீங்க அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போய் ஒரு லைக்கை போட்டுட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த நிறுவனம் வழங்குகின்ற அநேகமான சேவைகள் குறித்த தகவல்களை அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தினூடாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, மீண்டும் ஒருமுறை இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்துக்கு ஊபா சமூக வானொலியின் எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, பண்டர்வெளி பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபைக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர், ஏனைய உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சிகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பான முறையில் ஃபேஸ்புக் ஊடாக நேரலையாகவும் வானொலி ஊடாக தொகுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் வழங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் இவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். எனவே பண்டாரவளி பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சகோதரன் சகல் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு அவர் பூரண ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் பிரதான அனுசரணையோடு பண்டாரவளி பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே நடைபெறவிருக்கின்ற குத்துபா
ஜும்மா பிரசங்கத்தின் தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவங்களை சுட்டெரித்து பாவ விமோசனம் பெற்றுத்தரும் புண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் புது வசந்தத்தை அள்ளித்தரும் ரமலான் வசந்தம். கண்ணியமிக்க ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜும்மா பிரசங்கங்களின் தொகுப்பினை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ஊபா வானொலியில் நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி தொடருக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றார்கள். எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330.